ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் எல்லாருமே நிலாவோட வீட்டுக்கு கிளம்புறதுக்காக அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேகை தூக்கிட்டு நிற்கிறாங்க. நம்ம நடேசன் இருந்துட்டு கட்டப்பையில் அவங்க பேகை வச்சுக்கிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது என்னப்பா கட்டப்பையில் இருக்குது, இது என்னுடைய ட்ரெஸ்ஸுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதையேப்பா கட்டப்பையில் எடுத்துகிட்டு வரீங்க, கொடுங்கப்பா, எங்களை மாதிரி ஏதாவது பேக்கில் வச்சுக்கலாமில்ல, இருங்க நான் உங்களுக்கு வேறு ஒரு பேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு ஒரு நல்ல பேக்கை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. கட்டப்பையோடு இந்த பேக் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு இந்த கட்டப்பை தான் எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக வேறு இருக்கும், இதுதான் எனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் இப்போதைக்கு இந்த கட்டை பேக் உங்களுக்கு தேவையில்லை, அங்கே நிறைய பேர் வருவாங்கப்பா, கட்டை பேக்கெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியாக நினைப்பாங்க, அது நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கமாக இருக்கும், வாங்கப்பா கட்டப்பையில் என்னடா அசிங்கம் வேண்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் கட்டப்பை எடுத்துக்க கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இருந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை அவங்க கொடுத்த பேக்கில் மாற்றி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு அங்கிள் அண்ணன் சொல்கிற மாதிரி கேளுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் மருமக சொல்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இப்போ இந்த துணியெல்லாம் நீ கொடுத்த பேக்கில் வைக்கிறேன், இல்லாட்டி நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பா, அவங்க நிலாவோட பேச்சுக்காவது நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்கள, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரில் போயிட்டுருக்காங்க. காரில் ஏறுறதுக்கு முன்னாடியே நம்ம சேரன் இருந்துட்டு எங்கள் பாருப்பா அங்கே இப்படி தொண்ணூத்தொன்னுலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும், முக்கியமாக அங்கே போயிட்டு குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டு, நான் வரல, நீயே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கிள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாருப்பா என்னெல்லாம் ரூல்ஸ் போட்டுட்ருக்கான்னு, என்னை பார்த்தா இவனுக்கெல்லாம் எப்படிப்பா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன் ஏதோ சொல்லிடுச்சு, அதுக்காக இப்படி வரமாட்டேன்னு சொல்லலாமா, முதல்ல ஏறி உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ நீ சொல்கிறதுக்காக நானும் சரின்னு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் உட்காடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவன் இருந்துட்டு அண்ணன் தண்ணி கொடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து கொடுத்த பின்னாடி தானே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது, முதல்ல இவர் அங்கே தண்ணி அடிக்க போகிறாருன்னு, அது இன்னும் அசிங்கமாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆளாளுக்கு எனக்கு அட்வைஸாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்னாலலாம் உங்கள் கூட வர முடியாது, என்னை விட்டுருங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாரு. இங்கே தனியாக இருந்துட்டு என்னப்பா பண்ண போகிறீங்க, முதல்ல வாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு இனிமேல் நீங்கள் வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனை எச்சரிக்கிறாங்க. அங்கிளுக்கு எந்த இடத்துக்கு போனால் எப்படி இருக்கணும்னு அது அங்கிளுக்கே நல்லா தெரியும், நீங்களாம் ஒன்றும் யாரும் சொல்ல தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கரெக்டாக சொன்னேன் என் மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் நிலாவை பாராட்டி தள்ளுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆரத்தி எடுத்ததாக எல்லோரும் கூப்பிடுறாங்க. இந்த வீட்டுக்கு நீ எத்தனை நாள் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே அன்போடு அவங்க எல்லாத்தையும் உள்ளே வரவேற்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நடேசன் இருந்துட்டு எவ்வளோ பெரிய வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சென்னையில் இருந்தது கூட நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அதை விட இது ரொம்ப பெருசாக இருக்கே, அது சும்மா நாங்கள் எப்பயாச்சும் இருந்துட்டு வரோம்ல, அதுக்காக அதை கட்டி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சும்மா தங்குறதுக்கு அவ்வளோ பெரிய வீடா, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக சோஃபா மேலே போய் உட்காந்துக்கிட்டு டங்குன்னு ஆடிட்டுருக்காரு. நிலாவோட அம்மா என்ன மனுஷன் இவர், குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியே நினைக்கிறாங்க. அதுக்கடுத்ததான் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டு காஃபியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம நிலாவோட அம்மா இருந்துட்டு நேராக அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, என்னங்க இது, அந்த ஆள் என்னவோ சின்ன குழந்த மாதிரி சோஃபா மேலே அப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, சின்ன குழந்தைங்க கூட மேனஸ்ன்றது அதுக்கு நல்லாவே தெரியும், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், ஆனால் இவர் என்னடனே இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, சரி விடு, அதுங்க புத்தி தெரிஞ்சு தானே, எல்லாம் நம்ம பொண்ணுக்காக சகிச்சிக்க வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காத, போய் அவங்கள முதல்ல கவனிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் கவனிக்கிறாங்க. சரி எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம
நிலாவோட அம்மா இருந்துட்டு காலையிலேருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு உள்ளே தான் இருக்காங்க. மெஹந்தி போடுறதுக்காக காலையில் வெயிட் பண்ணவங்க. நீ காலையிலேயே வருவேன்னு பார்த்தா வரவே இல்லை. அதனால் இப்போவே போய் போட்டுக்காமா போமா, அப்போ தான் காலையில் நல்லா சிவக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலாவும் இவங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அப்புறமா நான் போகிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நீ போமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலாவும் ஃபேஷியல்லாம் பண்ணி முடிச்சோன்னே மெஹந்தி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலாவையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டீங்களாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவங்க நம்ம பார்க்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவோட அம்மா வந்து சொல்லிடுறாங்க. அது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக ரூம் கொடுத்தாருக்கு. அதே மாதிரி சோழனையும் உங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் சோழனை கூட்டிகிட்டு போகிற நிலாவோட அண்ணன் இருந்துட்டு சோழனை பயங்கர கடுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கலைன்னு நல்லாவே தெரியும். நிலா திரும்பவும் என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏற்றுக்கிட்டுச்சுல, அதுவும் உங்களுக்கு பிடிக்கலன்னு நல்லாவே தெரியும் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாண்டா, பிடிக்கவே இல்லை, எங்கள் தலையெழுத்து, என்ன பண்ணுறது, உன்னெல்லாம் மாப்பிள்ளைன்னு கூப்பிட வேண்டியதாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுவும் உன்னெல்லாம் காரில் உட்கார வச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறத நினச்சா இன்னுமே கோவமும் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மச்சான், இதுக்கே இவ்வளோ சலிச்சா எப்படி, இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இப்போ ரிசப்ஷனுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, அடுத்து வளகாப்புக்கு தான். அதுக்கும் ரொம்ப நாளெல்லாம் இழுத்துறாதீங்க, அன்னைக்கே பண்ணி முடிச்சிடுங்க, இல்லாட்டி சோழனை பார்க்கலாம், சோழன் வீட்டுக்கு போகணுன்னு நிலா சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் நிலாவை உங்கள் யாராலையும் சமாளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காலையிலக்குள்ளே என்னை கொண்டு போய் விட்டுருங்க, இல்லாட்டி நிலா உங்களுக்கு கேள்வி கேட்டே கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு நான் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறேன், எங்கே போனாலும் சரி என்னை காலையிலக்குள்ளே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.